ஹாய் கைஸ். கடல் கன்னிகள் இவங்க நிஜமாவே இருக்காங்களா, இல்லை பல நூறு வருஷங்களா சொல்லப்படுற வெறும் கட்டுக்கதையா? கடல்னால எப்போவுமே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்தான். ஆனால் அந்த இருண்ட ஆழ்கடலுக்கு அடியில் என்ன இருக்குங்கிற தேடல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. அந்த தேடலில் பல நூற்றாண்டுகளாக நம்ம ரொம்பவே ஈர்த்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வி தான் இந்த கடல் கன்னிகள். வாங்க இந்த பதிவில் அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக அலசுவோம். முதல்ல உங்களை பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு உண்மையை சொல்கிறேன். நம்ம பூமியில் முக்கால்வாசி தண்ணி தான், நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு பெரிய தொழில்நுட்ப உலகத்தில் கூட மனுஷனால் கடல் உட்பட வெறும் 5% மட்டும்தான் முழுசாக ஆராய முடிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீதம் உள்ள 95% கடற்கடியில் மனுஷனுடைய காலடி கூட இன்னும் படலை. அதனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. நம்மளால் இன்னும் எட்டி பார்க்க முடியாத அந்த பரந்த ஆழ்கடலுக்குள்ள நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத எத்தனையோ அதிசயங்கள் நிச்சயமாக ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? அதில் ஒன்று தான் இந்த கடல் கன்னி. இது வெறும் கற்பனையா, இல்லை உண்மையாகவே இப்படி ஒரு விசித்திரமான உயிரினம் அந்த இருட்டுக்குள்ளே இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா? இதுக்கு விடை தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல கடற்கன்னினா என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்குமோ வாங்க. இடுப்புக்கு மேலே மனுஷன் மாதிரியும் கீழே மீன் மாதிரியும் இருக்கிற ஒரு விசித்திரமான நீர்வாழ் உயிரினம் தான் கடற்கன்னின்னு சொல்கிறோம். இது எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு நம்ம தேடலை இப்போ ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உலகளாவிய புராணங்களும் உலகெங்கும் உள்ள உண்மைகளும். இது ஏதோ ஒரு ஊரில் மட்டும் வந்த கட்டுக்கதை இல்லை. பண்டைய அசீரியாவில் அடார்கட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தெய்வத்தை தான் மக்கள் கடற்கன்னியாக பார்த்துருக்காங்க. அவங்க செஞ்ச ஒரு தப்பால் தன்னை மீனாக மாற்றிக்க முயற்சி செஞ்சு பாதி உடம்பு மட்டும் மாறினுச்சுன்னு ஒரு கதை இருக்குது. சரி, அப்படியே கொஞ்சம் தள்ளி கிரீஸ் பக்கம் போனோன்னா அங்கே இவர்களை சைரஸ்ன்னு சொல்கிறாங்க. இவர்கள் கடலுக்கு நடுவில் பாட்டு பாடி கப்பல் ஓட்டுறவங்களை அப்படியே மயக்கி கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுவாங்களாம். அப்புறம் நம்ம இந்தியாவில் ராமாயணத்தில் கூட மச்சக்கன்னியை பற்றின குறிப்புகள் தெளிவாக இருக்குது. எந்த தொடர்பும் இல்லாத வெவ்வேறு நாடுகள் எப்படி ஒரே மாதிரியான இந்த கற்பனை கவர்ச்சியை உருவாக்குனாங்க? உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. சரி, இந்த புராணங்கள்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம தேடலுடைய அடுத்த கட்டத்துக்கு போவோம். 1493 வருஷம் உலகமே கொண்டாடுற புகழ்பெற்ற கடற்பயணி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தன்னுடைய கடற்பயணத்தில் 3 கடற்கன்னிகளை நேரில் பார்த்ததா அவருடைய சொந்த டைரியிலே எழுதியிருக்காரு. ஒரு மாபெரும் வரலாற்று நாயகன் இப்படி உறுதியாக எழுதினது ஒருவேளை அது கற்பனை இல்லையோ, உண்மையாகவே இருக்குமோ அப்படின்னு பெரிய விவாதத்தை உருவாக்கியது. ஆனால் இதுக்கு நவீன அறிவியல் என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியுமா? கொலம்பஸ் பார்த்தது உண்மையாகவே கடற்கன்னியே கிடையாது. அவர் பார்த்தது கடல் பசு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாதாரண கடல் விலங்கு தான்னு அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு சாதாரண கடல் விலங்கு தான்னு கொலம்பஸ் குறிப்புகளுக்கு பின்னாடி விழுந்திருக்கிற அறிவியல் சொல்லப்படுது. செகண்ட் ஒன், வதந்திகளும் ஏமாற்று வேலைகளும் நவீன கால பொய்களும். கட்டுக்கதைகள் அப்புறம் இந்த கடற்கன்னிகள் மேலே நமக்கு இருக்கிற ஆர்வம் எப்படி நூற்றாண்டுகளாக பயணித்து வந்திருக்குன்னு இந்த காலக்கோடு மூலமாக பார்க்கலாம். 1493 கொலம்பஸ் பார்த்ததா சொன்னது. அதுக்கப்புறம் 1800 நடந்த ஃபிஜி மெர்மெய்டு ஏமாற்று வேலை. அதுக்கப்புறம் 2009 இஸ்ரேலில் வந்த திடீர் வதந்திகள். கடைசியாக 2012 தொலைக்காட்சியில் வந்த ஒரு நிகழ்ச்சி. இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆவலை தூண்டிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இதில் 1800 நடந்த அந்த ஃபிஜி மெர்மெய்டு சம்பவம் இருக்கே, அது ரொம்பவே பிரபலம். பிடி ஃபார்மன்கிற ஒரு நபர் என்ன பண்ணாருன்னா, குரங்கோட மேல் உடம்பையும் ஒரு மீனோட வாழையும் ஒன்றா தைச்சு அதை பாடம் செஞ்சு இதுதான் உண்மையான கடற்கன்னின்னு காட்சியில் வைத்து மக்களை நம்ப வைத்தார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிறைய பேர் காசு கொடுத்து இந்த பொய்யான விஷயத்த நெஜம்னு நம்பி பார்த்தாங்க. மனிதர்களோட ஆர்வத்தை இப்படியெல்லாம் லாபத்துக்காக ஏமாற்றி பயன்படுத்தலான்னு இது நமக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டுது. சரி, பழைய கதையெல்லாம் விடுங்க, அப்படியே கொஞ்சம் நம்ம காலத்துக்கு, அதாவது 2009க்கு வருவோம். இஸ்ரேலில் இருக்கிற கிரியாட் யாம்ங்கிற இடத்துல பல பேர் கடலில் ஒரு வினோதமான ஜீவனை பார்த்ததா திடீர்னு பரபரப்பாக பேச ஆரம்பித்தாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, பல பேர் ஒரே நேரத்தில் பார்த்ததா சொன்னது தான் இந்த விஷயம் பெருசாயிடுச்சு. இது எவ்வளோ தூரம் போணுச்சுன்னா, அங்குள்ள அரசாங்கமே இதுக்கான உண்மையான ஆதாரத்தை கொடுத்தா நாங்கள் பரிசு தொகை தரேன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற அளவுக்கு போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்த ஒன்று, கற்பனையான ஒரு விஷயத்தை அப்படியே நிஜமான ஆவணப்படம் மாதிரி தத்துரூபமாக காட்டுறது. இதை விஞ்ஞானிகள்லாம் பேசுகிற மாதிரி அவ்வளவு நேர்த்தியாக ப்ரெசன்ட் பண்ணாங்க. சொல்லப்போனால் இதை பார்த்த நிறைய பேர் உண்மையாகவே கடற்கன்னிகள் இருக்குன்னு நம்பிக்கிட்டு ஊடகங்கள் ஒரு விஷயத்தை எப்படி காட்டுதோ அதை நாமும் எப்படி ரொம்ப சுலபமாக நம்பிடுறோம்ங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.
எப்படி காலப்போக்கில் ஒரு பெரிய ஏமாத்து வேலையா ஒரு குளோபல் டிசெப்ஷனாக மாறுச்சு என்கிறதுக்கு தான் இந்த தெளிவான ஆய்வில் நம்ம ஆராய போகிறோம். ஓகே, இந்த கடல் கன்னிகளை பற்றின உண்மையான ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? நமக்கு வித்தியாசமான கற்பனையான உயிரினங்கள் மேலே ஒரு நேச்சுரலான ஆர்வம் இருக்கும், ரைட்? ஆனால் ஃபேக்ட் என்ன தெரியுமா? நம்ம மனிதர்களோட இந்த டீப் கியூரியாசிட்டியை பல நூற்றாண்டுகளாக சிலர் தெளிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க, நம்ம ஏமாற்றிக்கிட்டும் இருக்காங்க. அது எப்படி என்பது டெஃபினட்டாக அவங்கள ஆச்சரியப்படுத்தும். ஸோ இந்த மித்து எப்படி எவால்யூவேட் ஆச்சுன்னு டைம் லைனில் பார்த்தா இது எதுவும் நேற்றோ இன்றோ நடந்த விஷயம் இல்லை. 1493 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆர்டினரி மிஸ்டேக் 19th செஞ்சுரியில் புடி ஃபார்மங்கிற ஒருத்தரால் எப்படி ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிற திட்டமாக மாறுச்சு. அண்டு ஃபைனலாக இன்றைக்கி நமக்கான காலத்தில் அதுவே எப்படி டிஜிட்டல் டிசெப்ஷனாக உருவெடுத்து நின்றுக்கிறன்றதை நம்ம வரிசையாக பார்க்கலாம். இட்ஸ் பேசிக்கலி த எவாலுவேஷன் ஆஃப் மேசிவ் ஸ்கேம். வருஷம் 5493 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தன்னுடைய கடல் பயணத்தை மேற்கொண்டிருந்த டைமில் ஒரு பர்சனல் டைரி எழுதினார். அதில் ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது அவர் 3 கடற்கன்னிகளை பார்த்ததா டைரியில் எழுதியிருந்தார். ஜஸ்ட் இமேஜின், அந்த காலகட்டத்தில் இது எவ்வளோ பெரிய சென்சேஷனாக இருந்திருக்கும். ஆனால் கொலம்பஸ் எழுதின அந்த எக்ஸாக்ட் வார்த்தைகள் இருக்கே, அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. அவர் டைரியில் என்ன சொன்னார் தெரியுமா? நான் பார்த்த கடற்கன்னிகள் கதைகளில் வருவது போல் அழகாகவே இல்லை, பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக சகிக்காத மாதிரி இருந்துச்சுன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவர் எதிர்பார்த்து போய் ஏதோ ஒரு விசித்திரமான உருவத்தை பார்த்ததும் அவர் எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்திருப்பார். இதுக்கான உண்மையான ரீசன் என்னென்னு சயின்டிஸ்ட் இப்போ தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நாம் எல்லாருமே சினிமாவில் பார்க்குற அந்த அழகான கடல் கன்னி உருவம், ஆனால் கொலம்பஸ் உண்மையிலே பார்த்தது கடல் பசு, அதாவது மேட்டினிட்டின்னு சொல்லுவாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது தண்ணீருக்கு மேலே தெரிகிற இந்த கடல் பசுவோட தலை ஒரு மனித உருவம் போல் அவருக்கு தவறாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இது அவரோட புரிதலில் ஏற்பட்ட ஒரு ஹானஸ்ட் மிஸ்டேக். பட் த ரியல் கொஸ்டின் இஸ், இந்த ஆர்டினரி மிஸ்டேக்கு எப்படி ஒரு பெரிய மணி மேக்கிங் பிஸ்னஸாக மாறுச்சுன்றது தான். ஹியூமன் ஃபிசிக்காலஜி மக்களுக்கு இந்த கடற்கன்னிகள் மேலே இருக்கிற அந்த தீராத ஆர்வத்தை சிலர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களோட அந்த நேச்சுரல் கியூரியாசிட்டியை பயன்படுத்தி நல்ல பணம் சம்பாதிக்கலான்னு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. ரைட் அட் திஸ் பாயிண்ட் ஒரு இன்னசென்டான மித்து தெளிவான மேனிப்புலேஷனாக, அதாவது டெலிபரேட்டான ஏமாத்து வேலையாக மாற ஆரம்பிச்சிச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு பார்க்க வி நீட் அ ஜம்ப் டு த 19th செஞ்சுரி. இந்த டைமில் தான் பிடி பேனம்ங்கிற ஒரு மாஸ்டர் ஷோமேன் உள்ளே வராரு. இவர் மக்களோட ஆர்வத்தை பர்ஃபெக்டாக கேஷாஸ் மாற்றுறதுக்கு ஒரு திட்டம் போட்டார். அவர் விஜி மெர்மைடுன்னு ஒரு உருவத்தை எக்ஸிபிஷனில் டிஸ்பிளேக்கு வச்சு மக்கள்கிட்ட காசு வாங்கி கோடியாக சம்பாதிச்சார். மக்களும் வா உண்மையான கடற்கன்னியா அப்படின்னு நம்பி அதை பார்க்க டிக்கெட் எடுத்துகிட்டு கூட்டமாக போனாங்க. தட் த கிரேசி பாயிண்ட். ஆனால் அந்த விஜி மெர்மைடு உண்மை என்னன்னு கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக சிரிப்பு தான் வரும். பேர்னம் எப்படி அதை தயாரித்தார்னு தெரியுமா? ஒரு செத்துப்போன குரங்கோட உடலையும் ஒரு செத்துப்போன மீனோட வாலையும் ஒன்றா சேர்த்து இரண்டையும் நல்லா தைச்சு அதை பாட பண்ணி மக்கள்கிட்ட டிஸ்பிளே பண்ணார். லிட்ரலி இதுதான் ரெசிபி. இது உண்மை கிடையாது, வெறும் தச்சு செஞ்ச ஒரு கிராஸான பொம்மை. பார்னம் நல்லா தெளிவான திட்டம் போட்டு மக்களை ஏமாற்றி காசு பார்த்துருக்காருங்கிறது இந்த உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுது. ஓகே, நீங்கள் நினைக்கலாம் அது பழைய காலம்ப்பா, மக்கள் ஏமாந்துருப்பாங்க, இப்போ நம்ம தெளிவாக இருக்கோம் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி இந்த தையல் ஊசிகள் மட்டும்தான் இந்த காலத்தில் இல்லை. இந்த ஏமாற்று வேலைகள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஃபோனில் யூடியூப் ஓப்பன் பண்ணி தேடினாலே போதும், எவ்வளவோ ரீலு, மர்மைடு கேமரான்னு ஃபேக் வீடியோஸ் நிறைஞ்சு கிடக்குது. இன்றைக்கி நடக்கிற இந்த மாடர்ன் டிசெப்ஷன் நம்ம முன்னாடி ஒன்று தெளிவாக காட்டுது, நம்ம இன்னும் இதிலிருந்து கம்ப்ளீட்டாக தெளிவாகலை. இன்றைக்கி இருக்கிற அந்த கேமரா அந்த குரங்கு உடலுக்கு பதிலாக அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், அதாவது சிஜிஐயை பயன்படுத்துகிறாங்கன்னு ரொம்ப ரியாலிட்டிக்காக வேகமாக ஏஐ ஃபேக் வீடியோஸ் உருவாக்குறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன தெரியுமா? எக்ஸாக்டாக 19th செஞ்சுரியில் நான் பண்ணாரே அதே தான். கடற்கன்னிகள் நிஜமாகவே இருக்குன்னு நம்ம ஆசைப்படுறது தான் அந்த உணர்வை, நம்ம வீக்னஸை இவங்க தெளிவாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஆய்வை முழுவதும் தெளிவாக புரிஞ்சு கொள்ள நாம் கொஞ்சம் 2012ஆம் ஆண்டுக்கு பின்னாடி போவோம். உலகத்தில் இருக்க மக்களை ஒரு நிமிஷம் ஆச்சரியத்தில் உரைய வைத்த ஒரு சம்பவம் நடந்த வருஷம்தான் அது. தொலைக்காட்சி வரலாற்றையே மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பெரிய கேள்வியையும் விவாதத்தையும் உருவாக்கியது. அந்த ஒளிபரப்பில் அச்சசலாக என்ன நடந்தது இப்போ தெளிவாக பார்க்கலாம். 2012 போட்காஸ்டில் நடந்தது.
அனிமல் பிளானட் சேனலில் நடந்த அந்த டாக்குமெண்ட்ரி, அதுதான் மர்மைட் பற்றி இருந்த டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்து எல்லாருமே லிட்ரலி ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் தெரியுமா? இதுவரை யாருமே கண்டுபிடிக்காத ஒரு பெரிய உண்மையை புதிய ஆதாரங்களோட காட்டுவது போல மிக பிரம்மாண்டமாக இதை எடுத்திருந்தாங்க. சாதாரண மக்கள் கூட இதை பார்த்து, ஓ இதுதான் அறிவியல் உண்மையோ, மர்மைடு உண்மையிலே இருக்காங்களோ அளவுக்கு இதனுடைய ஒளிபரப்பு அமைந்திருந்தது. நீர்வாழ் குரங்கு கோட்பாடு சும்மா கற்பனையாக சொல்லாமல் அறிவியல் பூர்வமாக ஒரு பேக்ரவுண்டோட உருவாக்கி இருந்துச்சு. தெளிவான தயாரிப்பு, அவர்களுடைய அந்த பரிமாண வளர்ச்சி படிகள், அதாவது எவாலுவேஷனரி ஸ்டெப்பு இவ்வளவு தெளிவாக உருவாக்கப்பட்டிருந்தது தெரியுமா? மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்கிற தெளிவான அறிவியல் உண்மை, அந்த குரங்குகளில் ஒரு சிலர் தண்ணிக்குள் வாழ பழகியவர்கள்னு, நீருக்கு ஏற்ப தங்களுடைய உடல் அமைப்பை மாற்றிக்கொண்டனன்னு, மற்றும் அப்படி மாறினவங்க தான் நம்ம புராண கதைகளில் கேட்குற கடல் கன்னிகள் மற்றது மெர்மைட்ஸ்ன்னு. இந்த லாஜிக்கான ஃப்ளோ தான் மக்களை முழுமையாக நம்ப வச்சுச்சு. கேட்கவே நம்புகிற மாதிரி இருக்குல்ல. அந்த போட்காஸ்ட்டு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது என்றால், அது நெட்டில் ஒரு மாபெரும் விவாதத்தை கிளப்பியது. உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கும் அறிவியல் அறிவாளர்களுக்கும் இதை பற்றி பேச தொடங்கினாங்க. என்னது, மனிதன் பரிணாம வளர்ச்சியில் இப்படி ஒரு பெரிய உண்மை இருக்கிறதா என்று ஒரு பெரிய புயலையே நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் கிளப்பியது. தேர்ட் ஒன், இப்போ தான் அசல் உண்மையை வெளியே வரப்போகுது. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அனிமல் பிளானட் வெளியிட்ட அந்த படம் உண்மையான அறிவியல் ஆதாரம் இல்லை. அது ஒரு டாக்குமெண்ட்ரி, அதாவது கற்பனையான விஷயத்த உண்மை போல எடுத்த ஒரு படம். அவர்களுடைய அந்த ஆக்வேட் ஆப் தேரி, பரிணாம வளர்ச்சி படிகள் எல்லாமே முழுக்க ஒரு கட்டுக்கதை. சாதாரண மக்களை நம்ப வைக்க நடிகர்களை அறிவியல் அறிவாளர்கள் போலவும் சிஜிஐ கிராஃபிக்ஸ் மூலமாக போலியான ஆதாரங்களும் உருவாக்கப்பட்டு கற்பனையான திரைப்படம் தான் அந்த நிகழ்ச்சி. நம்ம மீடியாவை வச்சு மக்களுடைய நம்பிக்கையை எவ்வளவு எளிதாக மேனிப்புலேட் செய்ய முடியுமோ என்பதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஃபோர்த் ஒன், ஆழ்கடல் அறிவியலும் உண்மை மற்றும் கற்பனையும். ஆழ்கடலும் அறிவியல் கதைகளும் கற்பனை கதைகளையும் தாண்டி உண்மையான அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான அறிவியல் நமக்கு 2 முக்கியமான விஷயங்களை தெளிவாக காட்டுகிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கடல் உட்பட ஆழத்தில் இன்னும் மனுஷன் கண்டுபிடிக்காத லட்சக்கணக்கான உயிரினங்கள் உள்ளது உண்மைன்னு இருக்கிறது. ஆனால் மறுபக்கம் கவனித்தால் அவ்வளவு உயிரினங்கள் இருந்தாலும் கடல் கன்னிகள் இருப்பதற்கான உண்மையான ப்ரூஃப் அல்லது ஆதாரம் எதுவும் அறிவியல் படி இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. இதுதான் நம்ம முன்னாடி உள்ள உண்மை. ஸோ இப்போ வரைக்கும் உள்ள நிலைமையை 3 பாயிண்டுகளில் தெளிவாக சுருக்கலாம். முதல், ஆழ்கடல் இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இரண்டாவது, இந்த மர்மங்களுக்கு காரணமாகவே கடல் கன்னிகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தரப்பினர் இன்னும் நம்பிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். மூன்றாவது பாயிண்ட், அறிவியல் எப்போதும் உண்மையான ஆதாரத்தை மட்டுமே எதிர்பார்த்திருக்கிறது, கட்டுக்கதைகளையோ டாக்குமெண்ட்ரிகளையோ இல்லை. இருந்தாலும் ஆழ்கடலோட அந்த பெரிய இருட்டுக்குள்ள இன்னும் பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆகவே இந்த ஆய்வோட முடிவில் உங்களிடம் நான் கேட்க விரும்பும் கேள்வி இதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடல் கன்னிகள் உண்மையாகவே இருக்காங்களா, இல்லை இது வெறும் கற்பனை தானா? உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது போன்ற ஆழமான ஆய்வுகளையும் தெளிவான விளக்கங்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.